தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உணர்வோட பலவீனம் காரணமா, உணர்வின்மை காரணமா, அன்கான்சியஸ் ரீசன்ஸ்னால நீங்க சமூகத்துல உருவாக்கிக்கிட்ட பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், இது எல்லாம் காணாம போயிருங்கயா. உணர்வு சார்ந்து நீங்க உங்க உடம்பு மேல ஏற்படுத்திக்கிட்ட நோய்கள் இதெல்லாம் காணாம போயிருங்கயா. ஜஸ்ட் உங்களுடைய எண்ணங்களை அவேர்னஸ் கீழே எடுத்து வர்றது, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற வார்த்தைகளை அவேர்னஸ் கீழே எடுத்து வர்றது, உங்களுடைய கான்சியஸ் டெசிஷன்ஸை அவேர்னஸோடு அப்சர்வ் பண்றது, உங்களுடைய அப்சர்வரையே கான்சியஸா அப்சர்வ் பண்றது, இதை மட்டும் செய்ய துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆன்மீக விழுச்சி, ஆன்மீக எழுச்சி, ஆன்மீக புரட்சி நடந்துவிடும். நான் பரிவிராஜக யாத்திரை போ சொல்றது காரணமே இதுதாங்கய்யா. பரிவிராஜக யாத்திரை வேற ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன உடனே வேக வேகமா முதல் 2 நாள் கிளம்பிடுவீங்க. ஒரு நாள் அந்த உற்சாகம், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், சாமி சொல்லிட்டார் பண்ணுவோமடா, கிளம்புவோமடா அப்படின்னு கிளம்பிடுவீங்க. 2 நாள் 3 நாள்ல 3வது நாள்லாம் கை கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ கொஞ்சம் வேகமா வந்துட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சு அடுத்த வருஷம் வந்திருக்கலாமோ, இல்ல அடுத்த பேட்ச்ல வரலாமோ. உடல் செயல்படும் பொழுதுதான் மனம் சகலவிதமான சுயசந்தேகம், சுயவெறுப்பு, சுயமறுப்பு எல்லாத்தையும் கிளப்பும். 1 வருஷம் அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நடந்துட்டீங்கன்னா, யாத்திரை பண்ணிட்டீங்கன்னா, அதனாலதான் 1 வருஷம் சொல்றேன். ஏன் 1 வருஷம் சொல்றேன்னா, இது இந்த பொங்குகின்ற உங்களுடைய மன அமைப்புகள், பேட்டர்ன்ஸ், வாசனை எல்லாத்தையும் கான்சியஸா அப்சர்வ் பண்ணி அதிலிருந்தெல்லாம் சுதந்திரம் பெற்று உங்க லைஃபே ஸ்பிரிச்சுவலி ஆர்கனைஸ்ட், ஸ்பிரிச்சுவலி டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன்மெண்ட் சென்டர்டான ஆர்கனைசிங்கும் டிசிப்ளினும் வந்துருங்கய்யா. இந்த பரிவிராஜக யாத்திரை ஆன்மீக அணுகுண்டு மாதிரிங்கய்யா. உங்களை அப்படியே வேற நிலைமைக்கு எடுத்துட்டு போய், அணுகுண்டுன்னு சொல்றத அணுசக்தின்னு சொல்லலாம். ஆன்மீக அணுசக்திங்கய்யா. அணுகுண்டுன்ற வார்த்தை யூஸ்வலா நம்ம டிஸ்ட்ரக்ஷனுக்கு தான் யூஸ் பண்றோம். அணுசக்தி, கிரியேஷன். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில எத்தனை உறவுகள்ல எரிச்சலோடையே இன்டராக்ஷன் பண்றீங்க, லிஸ்ட் போட்டு பாருங்க. எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து, சலிப்போடு, போர் அடிச்சு, டயர்டாகி, அந்த போர் அடிக்கிறதுனால டயர்ட் ஆகிறது, டயர்டா இருந்து போர் அடிக்கிறது, தூங்குறதுக்கும் போர் அடிக்கிறது, தூங்குறதுக்கும் போர் அடிக்கும் போதுதான் என்ன பண்றோம், ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறோம். சோ இந்த சிக்கல், இந்த சுழற்சியில, இந்த விஷய சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் முழிக்கிறீங்க நீங்களே பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய எத்தனை இன்டராக்ஷன் எரிச்சல், கோபம், ஆத்திரம், கொந்தளிப்பு இது சார்ந்தே இருக்குன்னு பாருங்க. நான் பரிவிராஜகம் போனீங்கன்னா புது புது மனிதர்களோட இன்டராக்ட் பண்ணணும், புது புது உறவுகளை கிரியேட் பண்ணணும். நட்பு, ஏன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கு, உங்க வாழ்க்கையில சர்வைவலுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நட்பு, அன்பு, கருணை, இனிமை இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தி ஆகணும். இதெல்லாம் அவங்க உங்களுக்கு வெளிப்படுத்துவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆழ் உணர்வு, நீங்கள் ஒரு இனிமையான லவ்விங் பர்சன், லவபிள் பர்சன், நீங்களும் லவ்விங்கான பர்சன், மனிதர்களும் உங்களை நேசிப்பதற்கு தகுதியுடைய லவபிள் பர்சன் அப்படிங்கிற முழுமை உறவுகள்ல வர ஆரம்பிக்கும். லவ்விங் பர்சனாவும் லவபிள் பர்சனாவும் இருக்கிறதாங்க சொர்க்கம். லவ்விங்காவும் இல்லாம லவபிளாவும் இல்லாம இருக்கிறதா நரகம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பரிமாணங்களில் ஸ்பான்டேனியஸா, சைமல்டேனியஸா, சைனர்ஜிட்டிக்கா ஆன்மீக சத்தியங்களை உங்களுக்குள்ள மலரச் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் மலரச் செய்து, ஜீவன் முக்தி சென்டர்டா, மோக்ஷா சென்ட்ரிக் தர்மமும், மோக்ஷா சென்ட்ரிக் அர்த்தம், மோக்ஷா சென்ட்ரிக் காமம் அப்படிங்கிற இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துரும் இந்த பரிவிராஜக வாழ்க்கைங்க. அதனாலதான் பரிவிராஜகம் போங்க. 40 வயசுக்கு கம்மியா இருக்கவங்க, 40 வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு லைஃபை மிஸ் பண்ணிடாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவிராஜகம் போங்க.
வருகின்ற டிசம்பர் 1 முதல் ஜனவரி 1 வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்.